இப்போ ஸ்ரீலங்கால ஒரு வீடு கட்ட எவ்வளோ செலவாகும்? ஹாய், என் பேர் ராஜ். நான் ஒரு என்ஜினியர், லீகல் கன்சல்டன்ட் மற்றும் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங்கோட ஒரு டைரக்டர். சிமெண்ட், ஸ்டீல், அலுமினியம், டைல்ஸ், லேபர் இது எல்லாத்தோட ப்ரைஸுமே ரொம்பவே ஏறி போயிருக்கு. இது உங்கள் வீட்டோட ப்ரைஸை எப்படி எஃபெக்ட் பண்ணுது? இப்போ இருக்கிற கரண்ட் காஸ்டில் ஒரு பேசிக் ஃபினிஷாக இருக்கிற வீடு ரஃப்லி 9,000லேருந்து 10,000 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் ஆகுது. ஒரு மாடர்ன் லக்ஸரி ஃபினிஷ் இருக்கிற வீடு 10,000லேருந்து 16,000 மட்டும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காஸ்ட் ஆகுது. ஆனால் இந்த ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் தான் என்ன? உங்கள் வீடு ஸ்கொயர் ஃபீட்டில் எங்களுக்கு காஸ்டிங் பண்ண இயலாது. ஒரு பில்டிங் சொல்கிறது நிறைய டீட்டெயில்ஸ் தேவை. அது என்ன மாதிரி சாயில் கண்டிஷனில் இருக்குது, அதோட ஃபவுண்டேஷன் டீட்டெயில் என்னது, அதோட ஃபினிஷிங் என்னது, என்ன மாதிரி சிவர் யூஸ் பண்ணுறீங்க, செங்கல்ல கட்டுறீங்களா, பிளாக்கல்ல கட்டுறீங்களா, நீங்கள் டைல்ஸ் போடுறீங்களா, சிமெண்ட் கட்டில் ஃபினிஷ் பண்ணுறீங்களா, உங்கள் கதவு ஜன்னல் என்ன மாதிரி மெட்டீரியல், மஹகோனியில் செய்கிறீங்களா, டீக்கில் செய்கிறீங்களா, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஒரு வீடோட காஸ்டிங் பார்க்குறதுக்கு. அதனால ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸை ஜஸ்ட் அவங்க சொல்கிறதுக்காக நம்பாதீங்க. டீட்டெயில்டாக அந்த வீட்டோட காஸ்டிங்கும் டிசைனையும் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டாலர் ப்ரைஸ் ரொம்ப ஏறி போயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் 40% 50% கூடி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது உண்மையா? ஆக்சுவலி அது 100% உண்மை இல்லை. ஏன்னா நம்ம வீக் டு வீக் காஸ்டிங்கை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதத்துக்கு முதல்ல ஒரு பேக் சிமெண்ட் வந்து 1900லேருந்து 2000 இருந்துச்சு. இன்னைக்கு அது 2200 விச் மீன்ஸ் அபவுட் 10% to 15% இன்க்ரீஸ். அதே மாதிரி ஸ்டீல் 15% இன்க்ரீஸ் இருக்குது. அதர் மெட்டீரியல்ஸ் சச் அஸ் சாண்ட், மெட்டல் அது எல்லாமே ஒரு 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உண்மைக்குமே 50% 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இல்லை. ஏன்னா ஒரு கண்ட்ராக்டை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு காஸ்டிங் பண்ணும்போது மினிமம் நம்ம 10% மாதிரி இந்த மாதிரி கண்டிஜென்சிக்கு எப்பயுமே காஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் கண்ட்ராக்டை உங்ககிட்ட இப்போ வேரியேஷன் கிளைம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. எக்ஸாக்டாக என்னத்துக்கு வேரியேஷன் கேட்குறாரு, எவ்வளோ வேரியேஷன் கேட்குறாரு, அந்த வேரியேஷன் வந்து எவ்வளோ டியூரேஷனுக்கும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸை எடுங்க. இது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? உங்கள் கண்ட்ராக்டர் இல்லாட்டி இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குறதா இல்லாட்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதா, இந்த மாதிரி டவுட்ஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு தேவையான ஆன்சர்ஸை அப்போவே உங்களுக்கு கொடுப்போம். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஒரு டவுட்டில் கன்ஃபியூஷனில் இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள சொல்லுங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி.